எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நேற்று காலையில் வந்து துணி துவைச்சி போட்டிருந்தேன். நேற்றெல்லாம் அவ்வளோக்கா வெயில் அடிக்காதனால இன்றைக்கி காலையில் தான் நான் எடுத்தேன். துணியெல்லாம் காஞ்சிருந்துச்சு. துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் துணி எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிருவேன். எடுத்து கையில் தான் அலசி காய போடுவேன். எனக்கு வந்து இந்த துணி மடித்து அது இடத்துல எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப பெரிய ப்ராசஸாக தெரியும். அன்றைக்கி வந்து என் பையனோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து டெய்லியுமே துவைச்சி போட்டுருவேன். குழந்தையோட ட்ரெஸ்ஸுங்கிறனால டெய்லியும் நான் துவைச்சி போட்டுருவேன். அன்றைக்கி வந்து எல்லாத்தோட ட்ரெஸ்ஸையும் மடித்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சைடில் வந்து தம்பியையும் பார்த்துட்டு மடித்து எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. பீக்கங்காய் பொரியலும் ரசமும் தான் வச்சுருந்தாங்க. காலையில் வந்து பீக்கங்காய் பொரியல் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால காலையில் சூடான சாப்பாட்டுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டோம். மதியத்துக்கு வந்து சாப்பிட முடியல, அதனால் வந்து லெமன் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். லெமன் சாப்பாட்டுக்கு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு சாப்பாடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து சாப்பாடு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனதுனால குழஞ்சி இருந்துச்சு. சாப்பாடு போட்டு நல்லா கிளறி விட்டு நான் கடைசியில் தான் வந்து லெமன் புழிஞ்சு விடுவேன். ஒவ்வொருத்தங்க வந்து லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சாதம் போட்டு கிளறி விடுவாங்க. நீங்கள் வந்து கடைசியில் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சுட்டு 3 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்டோம். என் பையனுக்கு அன்றைக்கி ரச சாப்பாடு தான் கொடுத்துருந்தேன். மதியம் வந்து அவன் தூங்கினதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன். அம்மா வந்து அன்றைக்கி வந்து நெசிட்ருந்தாங்க, அதை தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். என் பையன் வந்து அம்மா நெசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அம்மா நெய்யறது பியூர் காட்டன் சாரீ, ரொம்ப நல்லாயிருக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மடிப்பு வந்து கலையாது, ஸ்டிஃபாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு ஒரு 7 மணிக்கு வந்து சீரியலெல்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு தான் டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் பண்ணியிருந்தேன். ஒரு வேளைக்கு அளவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டேன். தக்காளி சாம்பார் சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து வெங்காயம் வணங்குற கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து 4ஆக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூடவே ஒரு கையளவு வந்து சோம்பு, பட்டை, கசகசா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தக்காளி சாம்பார் வைக்கும்போது வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் தக்காளி வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றி செய்யலாம். அது ஒரு மெத்தடு. அதை விட சிம்பிளான மெத்தட் வந்து இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் அம்மா தக்காளி சாம்பார் செய்யும்போது வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஊற்றுவாங்க. நான் வந்து தக்காளியை வந்து தேங்காய் பேஸ்ட்டு கூட அரைச்சி தான் செய்வேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. பட் டேஸ்ட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி செய்கிறத விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு மிக்ஸி போட்டால் வந்து பயந்துப்பான். தூக்கத்தில் கூட அவன் எந்திரிச்சிருவான். அழுதுகிட்டே இருப்பான் மிக்ஸி போட்டால். அதனால் வந்து அவனை வந்து அந்த பக்கம் ரூமில் விட்டுட்டு தான் நான் மிக்ஸியை வந்து பேஸ்ட் அரைச்சேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
அந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே வந்து நான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததுமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுக்கோங்க. நான் அதே அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு தோசை சுட போகிறேன். எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் நான் தோசை சுடுவேன். அப்பாவுக்கு வந்து இட்லி தான் பிடிக்கும். மாவு அரைச்ச ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து இட்லி தான் செய்வேன். அப்புறம் மாவு மீதம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தோசை தான் செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து தோசை சுட்டுக்கிறேன். ஒரு தோசை சுட்டுட்டு தம்பிக்கு வந்து தோசை சுட்டேன். அவனுக்கு வந்து மினி ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு எப்போவுமே வந்து எண்ணெய் ஊற்றி தான் வந்து தோசை சுடுவேன். அன்றைக்கி வந்து நெய் ஊற்றி தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். அம்மா வந்து தம்பிக்கு வந்து தோசையை ஊட்டி விட்டுட்டாங்க. நான் வந்து பக்கத்துலேயே உட்காந்து எனக்கு தோசை சுட்டு சாப்பிட்டேன். இப்போல்லாம் என் பையன் பகல் நேரத்தில் அவ்வளோக்கா தூங்குறதில்ல. நைட்டு வந்து சீக்கிரமாகவே தூங்கிடுறான். சாப்பிட்டு முடிச்சதும் அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணவே தூங்கிட்டான். அவனை தொட்டிலில் போட்டுட்டு இந்த பக்கம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்ருந்தேன். அவங்க சாப்பிட்டு முடித்ததும் அம்மா வந்து சீலை வந்து 6 மணிக்கே வந்து முடி போட்டு வச்சுருந்தாங்க. தூங்க போகும்போது மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் மடிச்சிட்ருந்தோம். இந்த சாரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இதை வந்து சொசைட்டியில் கொடுத்துருவோம். அவங்க வந்து இதை கோஆப்டெப்ஸுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஈவினிங் வாங்கின பால் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து நைட்டுக்கு வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு 3 பேர் வந்து தூங்க போயிட்டோம். காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஒரு 10 மணிக்கு வந்து தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.